வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா, திருசூலம் மயூரகரநாதர் பேராற்றல் பெருந்துரையினாலே உலகம் வளமுடன் வாழட்டும். எண்ணமே வாழ்க்கை, எண்ணங்கள் பற்றி இன்று ஒரு முனிவர் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது அவர் தவத்தில் மூழ்கியிருக்கின்ற பொழுது பறவைகள், விலங்குகள் அனைத்துமே அவர் மடியிலேயும் தோளிலேயும் தலையிலேயும் மிக அருகாமையில் கொடிய விலங்குகளாக இருந்தாலும் சரி, மாமிச பட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒன்றை ஒன்று தாக்கிக்கொள்ளாமல் அந்த அன்பு மையத்தில் லயித்து முனிவரோடு இணைந்து இயைந்து இருக்கிறது. அந்த ஆற்றங்கரையின் பக்கமாக ஒருவர் வருகிறார். இது பலகாலமாக நடந்து கொண்டிருப்பது என்பதை யார் மூலமாக கேள்விப்பட்டு அந்த அதிசய காட்சியை காண்பதற்காக அந்த வழிப்போக்கன் அந்த இடத்திலே வருகிறான். அப்படி அவன் பார்க்கின்ற பொழுது அதிசயித்து போனான். அபூர்வமான மிருகங்கள், அபூர்வமான பறவைகள் அழகழகாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றுக்கொன்று உணவாகக்கூடிய பொருள்கள் அவைகளெல்லாம் தன்னிச்சையாக லயித்து இருக்கிறதே, எப்படி என்று தெரியலை. ஆனால் அவனுக்குள் ஒரு ஆவல் தோன்றியது. இவைகளை நாம் சர்க்கஸ் கூடாரத்திலே கொண்டு சென்றால் பணம் சம்பாதிக்கலாமே என்று எண்ணி அவர் தவம் கலையட்டுமே என்று காத்திருந்து அவர் தவம் கலைத்தவனே, ஐயா, இது அவர் எதை சொன்னால் ஒற்றுக்கொள்வாரோ அந்த விஷயத்தை சொல்லி ஒத்துக்கொள்ள வைக்கிறார். அதுதான் உலக இயல்பு. யார் வீக்னஸ், அவர் ஜீவகாரணி செய்கிறார் அல்லவா. ஐயா, இந்த அபூர்வ மிருகங்கள் எண்ணிக்கையில் குறைவாக உள்ளது. அதை நான் வளர்க்க வேண்டி ஆசைப்படுகிறேன். நாளை அதை தவம் செய்யும்போது எதையாவது ஒன்றாவது நீங்கள் பிடித்து கொடுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த பறவைகளை என்று சொல்கிறான். அவன் பேச்சை நம்பி மறுநாள் அவர் தவம் செய்கிறார். ஒன்றும் அவர் அருகே வரவில்லை. அவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஏன் என்று அவரிடமே கேட்கிறான். அப்பா, நான் பிரம்மத்தில் லைத்து இருக்கின்ற பொழுது எல்லா ஜீவனுக்குள்ளும் ஆண்டவன் இருக்கின்றான். அந்த காந்த சக்தி, அந்த அன்பு சக்தி என்னை சுற்றி கவசமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வளையத்தில் வரும்போது அத்தனையுமே தன்னை மறந்த நிலையில் பகவானுடைய ஆக்கத்தில் கிடைக்கின்றது. அதனால் அவைகள் பாரபட்சமல்லாக அனாமே ஜீவனாக இணைந்துள்ளது. ஆனால் என் எண்ணம் சற்று உன்னால் மாசுபட்டது. அதன் அதிர்வு அவைகளுக்கு புரிந்துவிட்டது. அதனால் எதுவுமே கிட்ட வரவில்லை என்று. ஆக ஒரு மனிதனின் எண்ண அலைகள் சூழ்நிலையை எப்படி உருவாக்கி கொள்கிறது, சுற்றத்தை எப்படி உருவாக்கி கொள்கிறது, செயல்பாடுகளை எப்படி தந்து விடுகிறது. இந்த உலகத்தையே மாற்றக்கூடியதல்லவா எண்ணம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வது உண்மைதானே. அந்த எண்ணத்தின் வாயிலாக இன்னொன்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தையும் நரகத்தையும் நேரில் பார்க்க வேண்டும் ஒருத்தர் விரும்பினான். அவரை முனிவர் அழைத்து செல்கிறார். சொர்க்கத்தின் முதலில் நரகத்தின் வாசலில் போகிறான். அங்கே கோலாகலமாக நடன நிகழ்ச்சி, பாட்டு கச்சேரி, லௌகீகமாக எல்லா விரும்பக்கூடிய அத்தனை அம்சங்களும் அங்கே அழகழகான மங்கைகள் ஆடிக்கொண்டு வரவேற்ப காட்கிறார்கள். இவன் அந்த இடத்துல நுழைந்த உடனே அப்படி வரவேற்றுடனே அப்படியே இவரை கேட்காமலே இறங்கி நரகத்துக்குள்ளே ஓடிடுறான். உள்ளே போனாக்க அவர் லஞ்ச் டைம் வருது. அது லஞ்ச் டயத்தில் போயிட்டு போனோடனே எல்லாருக்கும் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் சாப்பாடு பரமாடுறாங்க, இலையில போட்டு எல்லாம் போடுறாங்க. எல்லா பதார்த்தம் அற்புதமாக வாசனையோடு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கையை மடக்க முடியாதபடி 2 கையிலையும் கரண்டியை கட்டிடுறாங்க. கரண்டி கட்டிட்டு எல்லா நரகத்தில் எவனுமே சாப்பிட முடியாது கொய்யோ கொய்யோ கொய்யோன்னு கத்தின்னு இருக்காங்க. ஐயோ, நரகம்னா ஏதோ எல்லாத்தையும் கண்ணில் காமிச்சிட்டு அனுபவிக்க விடாமல் பண்ணுறாங்க. மனிதர்கள் எத்தனை பேர் கஷ்டமே தெரியாமல் உயர்ந்த நிலையில் வாழ்கிறார்கள். தேவர்கள் போல சொர்க்கமாக கஷ்டத்திலே உழன்று கொண்டு திரிகிறார்கள் எத்தனை பேர்.
இதில் நடுநிலையாக கஷ்டமும் நஷ்டமும் கலந்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஆனால் நரகம் என்பதை தன்மையை புரிந்து கொண்டு விட்டால் அங்கே எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியவில்லை, நோய் இல்லை, ஆனால் கைகள் கட்டப்பட்டுள்ளது, தப்பித்து வந்துடுறான். சரி, சொர்க்கத்தையும் நான் பார்த்துறேனே, நீ அதையும் காமிச்சிருக்கேன். அங்கே போனோடனே நிசப்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஆனால் ஒரு சூன்யமாக இருக்குது, ஒரு பூஜ்ஜியமாக இருக்குது, ஒரு சலனமற்ற நிலை. அந்த சலனமே அவனுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மெதுவாக உள்ளே போகிறான். ஏன்னா அவனுக்கு குற்ற உணர்வு ஜாஸ்தி. அந்த இடத்துல அவன் எதையும் எதிர்பார்க்கலாம். இப்போ எதிர்பார்க்காம போயிருந்தானா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவர் உள்ளே போகிறோன்னே அதே மாதிரி லஞ்ச் டைம் தானே அந்த டைம், அங்கேயும் அதேமாதிரி இலையில எல்லாம் பரமாறுறாங்க, எல்லா சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. அங்கேயும் கைகளை கட்டப்பட்டுருக்கு. 2 கைகளையும் கைகள் மடக்க முடியாத போய் 2 கரண்டிகளை கட்டுகிறார். அந்த நேரத்தில் எல்லாரும் கத்தி கூப்பாடு போடுவார்கள் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் பாருங்கள், எதுவுமே நடக்கவில்லை. அமைதியாக சிரித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவன் காட்சியை வைக்க மறுபடியும் உள்ளே போய் எட்டி பார்க்குறான். பார்க்குற போட்டு கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த இலையில் இருப்பவன் அந்த இலைக்கு சாப்பிடுவனுக்கு ஊட்டி விடுகிறான், அந்த இலையில் இருப்பவன் இந்த இலையை ஊட்டி விடுவான். ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு ஒருவனுடைய இல்லாமை தீர்ப்பதற்கு இவனுடைய இருப்பு உதவுகிறது. ஓ, சொர்க்கம் என்பது இதுதான். அனைவரையும் அரவணைத்து அனைவருக்கும் உதவி செய்து பரந்த மனப்பான்மையோட மகிழ்ச்சியாக வாழ்வது இதுதான் சொர்க்கம். நான் இங்கே தங்கிவிடவா? இல்லையப்பா, இன்னும் நீ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நிறைய இருக்கிறது. அதெல்லாம் அனுபவங்களாக முடிந்த பின்பு தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு மறுபடியும் ஒரு மூலவத்துக்கு வந்துடுறாங்க. அது அசிந்திய சக்தியே நமக அப்படின்னு சகசநாமத்தில் முதல் நாமாவளியே முருகனோட நாமாவளி தான். எண்ணங்கள் எண்ண முடியாத சக்திக்குடையவர். நம் எண்ணங்கள் சீர்பெற்று இருந்திருந்தால் முருகனின் திருவடி கிடைக்கும், அவருடைய அருகாமை கிடைக்கும். பக்தராதற்கே அது ஒரு தகுதி, அது ஒரு வாய்ப்பு. யாருமே முருகனிடத்தில் ஏற்படுவது. அவர்கள் ஆணிடத்திலிருந்து நெற்றிக்கனிலிருந்து உருவானவர், கர்ப்பத்தில் உருவானவர் அல்ல. அதனால்தான் தனது சக்தியை பாவமாக அவருக்கு கொடுத்து விடுகிறார்கள். அவர் மயில் வாகனத்தில் வருவார். வேல் பாருங்கள், ஆழ்ந்த சிந்தனை நுட்பமாக எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கூர்மையாக இருக்கும் வேல் நுனி. பறந்து இருக்கும், உலகம் பறந்த விசாலமான பகுதி. அது ஆகாய தத்துவம். ஆகாயம் என்பது இதயம். இதயத்தின் வடிவம் வேல் என்பதும் இதழ் போல தான் இருக்கும். கூர்மையான அறிவு, பரந்த இதயம், ஆழமான சிந்தனை, ஆழமான பக்தி. அந்த தண்டு பாருங்கள், அவ்வளோ ஆழமாக இருக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்திருக்கும். அந்த வடிவேல் அருளாலும் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்க வையகம் வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.